அருவி விழும்போது நீரின் மூலக்கூறுகள் ஒன்றோடு ஒன்று கூடுகின்றன. ஆதலால் அங்கு இருக்கும் காற்று மண்டலத்தில் நெகட்டிவ் அயான்ஸ் எனப்படும் மின்னூட்டம் அதிகமாகிறது. நெகட்டிவ் அயான்ஸ் என்ற பெயரை வைத்து அது நம் உடலுக்கு கெடுதல் என்று யாரும் நினைத்து விட வேண்டாம். அதன் பெயர் காரணத்திற்கு எதிர்மறையாக அவை நம் உடலுக்கும் மனதிற்கும் நன்மை பயக்கக்கூடியவை. இந்த நெகட்டிவ் அயான்ஸ் அதிகமாக இருக்கும் காற்று நம் சுவாசத்தின் மூலம் இரத்தத்தில் கலக்கப்படும் போது செரோட்டோனின் எனப்படும் ஹார்மோனை அதிகமாக சுரக்கச் செய்கிறது. இந்த ஹார்மோனின் அளவு அதிகமாகும் போது நாம் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் உணர்வோம் என்பது அறிவியலின் கூற்று. அருவி, கடல், மழையில் நடக்கும் இதே ரசாயன மாற்றம்தான் கோயிலின் கருவறையிலும் நடக்கிறது. நான் முந்தைய பதிவில் கூறியதைப் போல இந்த அண்டத்தில் இருக்கும் காஸ்மிக் எனர்ஜி எனப்படும் பிராண சக்தியை விமானத்தின் கலசம் மூலமாக கருவறைக்குள் கடத்தப்பட்டு திருவுருவச் சிலையிலிருந்து நேர்மறை ஆற்றல் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும். அப்போது திரவ வடிவிலான அபிஷேக பொருட்களும் நீரும் அதன் மேல் ஊற்றப்படும் போது அங்கிருக்கும் காற்று மண்டலத்தில் நெகட்டிவ் அயான்ஸ் அதிகமாகிறது. அதை நாம் சுவாசிக்கும் போது நமது மனநிலையும் மாறுபடுகிறது. எல்லா ஊர்களிலும் அருவியும் கடலும் இருக்க முடியாது. அதற்காகவே ஊர்களெங்கும் கோயிலை கட்டினார்கள் நம் மூதாதையர்கள். ஆனால் நம் இன்றைய நிலை என்ன தெரியுமா? கணினி, கைபேசி, வாகனங்கள் போன்றவற்றாலும் காற்றோட்டம் இல்லாத ஏசி அறையில் வேலை செய்யும் வாழ்க்கை முறையாலும் காற்று மண்டலத்தில் அதிகரிக்கும் பாசிட்டிவ் அயான்ஸை கட்டுப்படுத்தி நம் உடலுக்கு நன்மை பயக்கும் நெகட்டிவ் அயான்ஸை அதிகரிக்க செயற்கையாக அதை உற்பத்தி செய்யும் சாதனங்களை கண்டுபிடித்து பயன்படுத்துகிறோம்.